கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, செகண்ட் பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை ஸ்டார்டிங்ல நடந்துச்சு. எங்க நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில தான் நடந்துச்சு. ஓகேங்களா? இந்தியாவில எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில நடந்திருக்கும். ஸோ ஒரு முக்கியமான மீட். ஓகேவா? ஸோ செகண்ட் எடிஷன் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் எங்க நடந்துச்சுன்னா இந்தியாவில் நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். யங்கஸ்ட் இந்தியன் ரெஃப்ரி டு அஃபிஷியேட் இன் ஒலிம்பிக்ஸ் இஸ் கபிலன் ஷாய் அசோக். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கபிலன் ஷாய் அசோக் 32 வயசுல ரெஃப்ரியா போயிருக்காரு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் யங்கஸ்ட் பர்சன் ஃப்ரம் இந்தியா டு அஃபிஷியேட் இன் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை வைக்கிறார். சரிங்களா? ஸோ ஃபார்மர் பாக்ஸிங் பிளேயர், குத்துச்சண்டை வீரராக இருந்திருப்பார். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி யாருன்னா தாமஸ் பாக். இது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்ட். போத் ஆர் கரெக்ட்ங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது which of the following has revised its guidelines regarding the commission for long term motor insurance policies. அதாவது இன்சூரன்ஸ்ல ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் சேஞ்ச் பண்றாங்க இல்ல புதுசா ஒரு ரெகுலேஷனை கொண்டு வராங்கன்ற கொஸ்டினை பார்த்தாலே இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் ஆன்சரா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு டெம்ப்ளேட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விச் இஸ் த 43rd சைட் ஆஃப் இந்தியா டு பி இன்க்ளூடட் இன் தி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 43rd சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மொய்தாம்ஸ் இன் அஸ்ஸாம். ஓகேவா? இன்னும் டீப்பா சொல்லணும்னா சராய் தியோ மொய்தாம்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு 43rd யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா இந்தியால இருந்து போயிருக்கு. அஸ்ஸாம்ல இருந்து தேர்ட் சைட் ஆக்சுவலி. ஓகேங்களா? காசிரங்கா ஒன்னு இருக்கு. மனாஸ் நேஷனல் காசிரங்கா அண்ட் மனாஸ் நேஷனல் பார்க் ரெண்டுமே இருந்துச்சு முன்னாடி. இப்போ மொய்தாம்ஸ் தேர்டா வந்திருக்கு. நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல் சைட்னாலும் இதுதான் மொய்தாம்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதுதான் கல்ச்சுரல் சைட்டாகவும் இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். விண்ட் டீமன் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் ரெஃபர்ஸ் டு அண்ட் அட்வான்ஸ்டு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். ஓகேவா? ஏர் டு சர்ஃபேஸ் க்ரூஸ் மிசைல். ஓகேவா? யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலோடது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.